Join the team. Which values you and your thoughts? Hiring now. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிக் கொடுத்த இந்த திருப்பாவையின் இரண்டாம் பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனால் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதோடு இந்த பாவை நோன்புக்கான கிரியைகள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத ஆண்டாள் விவரிக்கக்கூடிய பாசுரம். வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களே எல்லாரும் தானே வாழறா. அது என்ன வையத்து வாழ்வீர்கள்னு யார் இது? திருப்பாவை படிச்சு அதுக்கான பொருளை புரிஞ்சுட்டு யார் அதுக்கேற்ப வாழ்க்கையை வாழ்றாளோ வையத்து வாழ்வீர்கள். இப்போ அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் பேசக்கூடிய நம்மளும் கேட்கக்கூடியவா மட்டும்தான் வாழ்ந்துருவா. அப்புறம் அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள். இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய கருத்தை தன் மனதில் தாங்கி அதன்படி வாழக்கூடியவர்களே வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு, இந்த திருப்பாவை மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்காக செய்யும் கிரிசைகள்னா என்ன? கிரியைகள்னா செயல்கள். ஸோ கிரிசைகள் கேளீரோ, இதை கேட்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் எழுதுகிறோம், என்ன பண்ணக்கூடாது? காப்பி அடிக்கக்கூடாது சார். என்ன பண்ணணும்? காப்பி அடிக்காமல் எழுதணும். ஏன் அது ஒன்று இருக்குது, டூ ஒன்று இருக்குது, டோன்ட் ஒன்று இருக்குது. அதனால இப்போ ஆண்டாள் அவளும் நம்மளோட வெரி குட் ஃப்ரெண்ட். அவள் சொல்கிறா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். பார்க்கடலுள், பார்க்கடல்னா எது? க்ஷீராப்தி. க்ஷீராப்தியில் என்ன அப்படின்னா ஆவின் பால், நந்தினி பால் எல்லாம் கீழே கிடைக்குமா? கடலே பால் மாதிரி வெள்ளையா இருக்கும். நுரைச்சிருந்தால் அதுவே ஒரு பால் மாதிரி வெள்ளையா இருக்கும். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். பார்க்கடலுங்கிற க்ஷீராப்தியில பைய துயின்ற பரமன். பைய துயின்றன்னா என்ன? ஸ்ரீவந்தன் அப்படியே மெதுவா ஜாலியா படுத்துட்டு இருக்கணும். நீங்களே இப்ப ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்களா? பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். துயின்றன்னா என்ன? வியூ சயனிச்சுட்டு இருக்கு அப்படின்னா தூங்கி போயிட்டாரா? அவா உறங்குவது போல் யோகி செய்யும் பெருமாள், யோகத்தில் ஆழ்ந்தால் இருக்கக்கூடியவர். அதனால பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி. அடினா என்னடா? வெரி குட். திருவடியை பாடி, பெருமாளுடைய திருவடியை பாட வேண்டும். இந்த திருவடி என்பது ஒரு வசதியான சேவை. அதனாலதான் கோவிலுக்கெல்லாம் போனா என்ன கேட்பா? திருவடி சேவையாச்சான்னு கேட்பா. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி பெருமாளை பாட வேண்டும். நெய் உண்ணும். நெய் சாப்பிடக்கூடாது. ஏன் நெய் சாப்பிடக்கூடாது? இல்லாட்டா இந்த மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு ஆயிடுவா. இது நெய் சாப்பிடக்கூடாது. நெய் சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வரும். தூக்கம் வருது அவனுக்கு. பொங்கல்ல போட்டா, இப்ப நீ பொங்கல் சாப்பிடல, அப்புறம் என்னத்த? என்ன நெய் சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம்? கொலஸ்ட்ரால். என்ன பார்த்தா கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்கு. சரி, என்னன்னா நெய் உண்ணோம்னு சொன்னா நெய் எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். ஆயுர்வேதத்துல நெய்ங்கிறது வசதியான விஷயம்தான். ஆனா எதுவுமே ஒரு அளவு கடந்து விட்டால் அதுவும் ஒரு விஷமா மாறிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் போக்கிய வஸ்துக்கள் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது சாப்பிடக்கூடியது. இப்போ பகவானை தியானிக்க வேண்டும்னு நாம் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும், அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும். அதனால பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடியை பாட வேண்டும். நெய் உண்ணும், பால் உண்ணும். பால் சாப்பிடக்கூடாது. என்னப்பா? பாருங்க, பாயிண்ட பிடிச்சுட்டான் பாருங்க ருத்ரமூர்த்தி. பாலை குடிக்க தானே கூடாது. எப்படி உண்ணோம்னு ஆண்டாள் சொன்னா? ஆனா கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து ஆயப்பாடி அந்த பால் தயிர் எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டார். அதனால கோபிகைகளுக்கு பாலை சாப்பிடணுமா குடிக்கணுமா, அது சாலிடா லிக்விடா எதுவுமே தெரியும். அதான் கரெக்டா சர்வேஷ். ஓகே, சர்வேஷன் சொல்லிட்டான். நீ என்ன ஸ்ரீவர்தன் கரெக்டா? அதனால கிருஷ்ணர் பிறந்த பிறகு அவரே எல்லா பாலையும் நெய்யும் சாப்பிட்டதுனால ஆயர்பாடியில இருந்தவாளுக்கு நெய் லிக்விட்டா, பால் லிக்விட்டா சாலிடான்னு கூட தெரியாது. அதனாலதான் பாலை சாப்பிடக்கூடாது, நெய்யை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. நெய் உண்ணோம், பால் உண்ணோம்.
நாட்காலே நீராடி விடியற் கார்த்தால எழுந்தவொடனே குளிக்கணும். என்ன 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 பச்சை தண்ணியில குளிக்கணும். நீ குளிக்கிறியா? அப்படி பச்சை தண்ணியில தான் குளிக்கிறியா? சும்மா தானே, நீ ஹாட் வாட்டர்ல தானே குளிக்கிற, சும்மா ருத்ரன். அதனால அவர் சொல்ற நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம். மை இட்டுக்க மாட்டோம். மை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? தீக்ஷ்ணமா தெரியணும், ஷார்ப் சைட். அப்புறம் என்னன்னா கண்ணெச்சில் படக்கூடாது, யாரும் கண்ணே பற்றக்கூடாது. அப்புறம் பூமியில இருக்க புதையெல்லாம் தெரியும், தெரியாத? எதுக்கு கண்ணில் மை போட்டுப்பானா, பூமியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? நீ போட்டுப்பாரு நாளைக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க எல்லாம் மை போட்டுன்னு ஏதாவது பூமியில கோல்டு சில்வர்லாம் தெரியுறதான்னு பாருங்க. அதனால மையிட்டெழுதோ. இந்த பாவை நோன்புக்காக இந்த மார்கழி மாசத்துல நாங்கள் மையிட்டு எழுதோம். நாங்க மை கூட தரிக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பெருமாளை தியானிப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம் பாருங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற ஆண்டாள். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். பெண்களை பார்த்து சொல்றா, நாங்க பூ நம்மளா வச்சுக்க மாட்டோம். நம்மளா வச்சுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் கொடுத்தா எது? இப்போ கிருஷ்ணரா கம் ஹியர் ஆண்டாள், ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிடுவோம். அதனால மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் அப்படின்னா என்ன? முன்னோர்கள் பண்ணாததை பண்ணக்கூடாது. முன்னோர்கள் பாஸ்தா சாப்பிட்டாளா? ஏண்டா ராமானுஜர் தேசிகன்லாம் பீட்சா சாப்பிட்டாளா? அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டா நம்ம ரோஷனுக்கு ப்ராப்ளமா போயிடுமே. ரோஷனுக்கு பாஸ்தா பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ஆச்சாரமா சார் பருப்பு உருண்டை குழம்பு தான் சார் பிடிக்கும். சர்வேஷ்க்கு என்ன? பாஸ்தா பிடிக்காது, பீட்சா தான் பிடிக்கும். பீட்சா பிடிக்கும். ஸோ அதனால முன்னோர்கள் செய்ததை செய்ய வேண்டும், செய்யாததை செய்யாமல் இருக்கணும்னு நம்மளாம் நீங்கள்லாம் சில்ட்ரன். ஸோ அதனால எல்லா எக்ஸம்ஷன்ஸ் ஆண்டாள்லாம் நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பீட்சாலாம் அலௌட். அதெல்லாம் சாஸ்திரிக் பீட்சா. அதனால செய்யாதன செய்யோ தீ குரலை சென்றோதோ. காசிப் பண்ணக்கூடாது. ஏன் பாருடா, துஷ்யந்த் சார் கொஞ்சம் குண்டா இருக்கார், நல்லா சாப்பிட்ற போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. குண்டாதான் இருக்கு, என்ன பண்றது? நல்ல தீ குரலை சென்றோதோம். குரலைன்னா என்ன? இந்த கோள் சொல்றது, இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்றது. அந்த தீக்குறளை சென்று ஓதும். பல பேர் வீடு வீடா போய் தப்பு சொல்லிட்டு வருவாளாம். நம்மளும் சொல்லக்கூடாது, வீடு வீடாவும் போகக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம். ஏன்னா இந்த மாதமே பெருமாளுக்காக ஒதுக்கி வச்ச மாசம். அதனால தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி. உய்யுமாறு, அந்த உய்யுமாற முதல்ல பார்த்துடலாம். உய்யுமாறு எண்ணி, எண்ணிக்கொண்டே இரு அப்படின்னா நினைத்து கொண்டே இரு. உய்யுமாறு, எது உய்யுமாறு? என்ன தெரியுமோ, நம்ம சரணாகதி பண்றோம் இல்லையா, இல்ல 6 விஷயம் இருக்கு. அது 5 அங்கங்கள், 1 அங்கி. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பெருமாள் எதெல்லாம் அனுகூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்ய வேண்டும். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், எது வேண்டாம்னு சொல்லியிருக்காரோ அதுலேருந்து நம்ம தள்ளி இருக்கணும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, எது பெருமாள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், பெருமாள் நம்மை ரட்சிப்பார். கோத்ருத்வ வரணம் கார்பண்யம் அப்படின்னா பெருமாளை தவிர்த்து வேற யாரும் இல்லை, சரணாகதியை காட்டிலும் ஒரு வழி இல்லை அப்படின்னு அந்த 5 அங்கங்களோடு அங்கி சென்ட்ரலா இருக்கக்கூடிய ஆத்ம சமர்ப்பணத்தை 5 + 1 6 உய்யுமாறு எண்ணி அப்படிங்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை போட்ட ஆண்டாள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா என்ன? டொனேஷன், சேரிட்டி. எல்லாருக்கும் அதாவது நம்ம மட்டும் நல்லது பண்ணதோட நிக்காமல் இன்னொருத்தர் இவரும் பாவம் நல்லது பண்ணுவார், அவர்கிட்டயும் போங்க சுவாமி அப்படின்னு சொல்லிடணும். ரொம்ப சாமர்த்தியமா யாராவது நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ண, சுவாமி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், நான் ஒன்றும் நல்லது பண்ண மாட்டேன், எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார்னு சொல்லிட்டார். வாழ்க்கையில அவர் நல்லதே பண்ணதில்லை, ஆனா எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவர் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட போய் பாவம் அந்த சுவாமி காரியத்தை நடத்தி விட்டார். யார் இந்த கையை காமிச்சாரோ அவர் போயிட்டார். அவர் பரம வந்துச்சோம்னா யமலோகத்துல நன்னா கடலை மாவுல பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி அவரை நன்னா எண்ணெயில போட்டு போட்டா. ஏன்னா உங்க காலத்துல என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவா? ருத்ரன் சன்ஃப்ளவர் ஆயில். உங்க காலத்துல நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் அதாவது பொதுவா நல்ல எண்ணெய்ங்கிறது குட் ஆயில்னு சொல்லியா, இல்லாட்டா சக்திலேருந்து ஆட்டின
அப்புறம் நீ உங்கள் அர்த்தம் என்ன சர்வேஷ். இப்போ அதில் நல்லா எண்ணெயில் பொரிச்சு இந்த மாமாவே பொரிச்சு போட்டு எடுத்துட்டான். அவரோட விரல் மட்டும் அப்படியே ஜம்முன்னு வெளியில் இருக்குது. உடனே அந்த அவர் கேட்டார், சுவாமி என் உடம்பெல்லாம் புரிஞ்சு போயிடுத்து, ஏன் விரல் மட்டும் பொழைச்சு கொடுத்துன்னா, ஏன்னா நீ யாரோ வந்து கேட்டபோது கை காட்டிட்ட, அதனால நீ பொழைச்சுட்டேன்னார். அவரை திரும்பி யமன் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி பூலோகத்துக்கு அனுப்பிச்ச உடனே யாரோ திரும்பி ஹெல்ப் கேட்க வந்தாலாம். இப்போ வேடிக்கையாக முக்குரழிச்சிங்க சொல்வர் என்னன்னா உடம்பையே ஆட்டிட்டார், ஏன்னா கை ஆட்டினதுக்கு கை பொழைச்சுடுத்து, உடம்பு ஆட்டினதுக்கு உடம்பே பொழைச்சுடுவோன்னு உய்யுமாறண்ணி வந்தேலோ என்பாவாய். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி அப்படின்னா எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் தீக்குறளை சென்றோதோம், இதெல்லாம் இருக்கணும். எது செய்ய வேண்டும், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி மலரிட்டு நாம் முடியும் அந்த பக்கம் போயிட்டு தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. அதனால் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடியை பாட வேண்டும். ஆனதற்கு நம்மளால தர்ம தானங்கள் தான தர்மங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். கரெக்டாக விஷ்ணு நீ என்ன நினைக்கிற, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லதா இல்லாட்டா வேண்டாம் சார், ஹெல்ப்புக்கே நம்ம போக வேண்டாம் சார், நீ என்ன நினைக்கிற? நல்லதுதான் நினைக்கிறான் ருத்ரன், எல்லாம் நல்லதுதான் நினைக்கிறான். நீயும் ஒத்துக்கிறியா? ருத்ரன் விஷ்ணு ஒத்துக்கிறியா? விஷ்ணுவும் ருத்ரனும் ஒரே சமயத்தில் ஒத்துட்டானா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சிவபெருமானும் நாராயணனும் ஒத்துட்டா எவ்வளோ பெரிய விஷயம். அதனால உய்யுமாறேண்டி உகந்தேலோர் எம்பாவாய் என்கின்ற இந்த பாசுரத்தால் ஆண்டாள் ஆச்சரியமான விஷயத்தை தலை கட்டுகின்றார். திங்கள் மதி நிறைந்த நன்னாட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாட நீராட போதுயிர் போதுமின் நேரிழையே நீராட போதுயிர் போதுமின் நேரிழையே சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் கூர்வேல் கொடுதோழின நந்தகோபம் குமரன் கூர்வேல் கொடுதோழின நந்தகோபம் குமரன் ஏராத யசோதை இடம் சிங்கம் ஏராத கண்ணி யசோதை இடம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓஹதான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓஹதான் நாராயண நமக்கே பரே தருவான் நாராயண நமக்கே பரே தருவான் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ பழிந்தேலோர்
Join the team which values you and your thoughts. Hiring now.